டேய் எங்கடா போகிறோம்? இல்லைப்பா, இன்னைக்கு ஃபைஸ் கிரவுண்டில் ஜூனியர் டீமுக்கும் சீனியர் டீமுக்கும் ட்ரெயில் மேட்ச் இருக்கு. என்ன ரெஃபரிக்காக விசில் பண்ண துரை வர சொன்னிச்சு. நீயும் வா போகலாம். டேய் சும்மா இருடா, நீ வேற. அட பூபதி என்ன டெண்டர் விஷயமா பெரிய அண்ணன் கூட காரைக்குடி வரைக்கும் போயிருக்கு. நாளைக்கு தான் வரும். நீ பயப்படாம வாப்பா. பயம்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு தேவையில்லாம் பிரச்சனை தான். சரி சரி வண்டியில் ஏறு, கிரவுண்டுக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. பையன் யானை சிவப்பா இருக்கானே, என்ன காக்கா நாத்தடிக்குது? எங்க இருந்து வருது? நல்ல வேலை இன்னும் உசுறு போல. கேப்டன் நடைபெற்றா இருப்பாங்களோ? என்ன வித்தியாசமா உட்காந்துருக்கேன். என்ன அது? இதுக்கு பேர் தான் குண்டலினி யோகாவா? அங்கே போய் சப்ஸ்டியூட்டில் உட்கார போது இதுக்கு குண்டலினி ஒரு கேடு. என்ன பண்ணுறாங்க? டேய் மான்கராத்தே பார்க்குறியா? நீ துப்பிட்டியா? ரைட்டு. 8 மேட்ச்னு வேறு சொல்கிறாங்க. நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டாங்களோ? என்ன பண்ணலாம்? சாமி ஒருவேளை பரவசனில் அடைஞ்சிட்டாரோ? வாசு, பெட்டு கட்டுறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும். அவங்க நம்ம மேலே ஒரு கோல் அடித்தாலும் நமக்கு அசிங்கம் தான். பூபதி அண்ணா வேற ஊரில் இல்லை, அசிங்கப்படுத்திடாதீங்க. என்ன தூரம் பேசுகிறீங்க? பாட்டத்தை மட்டும் பாருங்க. அதான் அடி வாங்கினதை பார்த்தனே, பார்ப்போம். இவனையெல்லாம் இன்னும் நாடு கடத்தாம வச்சுருக்காங்க. போய் தொலைஞ்சாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மேட்சுக்கு போகாம? இல்லை சார், பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வணக்கம் கோச். துரணே. ஏய் யார் அவரு? போலீஸ்காரரா? வணக்கம் வைக்கிற? டேய் பூனை, இவர் தான் பழைய எஸ்எஸ்சி டீம் ஒரு கோச். இவர் இருக்கும்போது தான் நம்ம டீம் 2 வாட்டி சாம்பியன்ஸ் ஆச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது. ரகு தம்பி தானே நீ? ஆமாம் கோச். டேய் கிளம்பி சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்துருங்கடா. ஓகே சரி கோச். டேய் வாங்க அம்மா போடலாம். குட்டி சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அடி கழுது, நான் தான் கேட்கணும். அத உனக்கு என்ன வேலை இங்க? சீனுவை விளையாட கூட்டிட்டு வந்தேன் சித்தப்பா. அவனும் உங்களை மாதிரி ஆகணும்ல. வருண கூட்டிட்டு வரலையா? அவன் வீட்டுல பிஸியா இருக்கான். ஓ, அவங்க பெரியப்பா மாதிரியே. அப்பா நல்லா இருக்காரா ரத்னா? மாத்திரெல்லாம் ஒழுங்கா எடுத்து கொடுக்குறல்ல? நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன் சித்தப்பா. ரெடியா? யோ எல்லாம் ரெடியா? முதல்ல விசில் ஊதியா.
ஏய் குறி கொண்டே போடா. விட்டாதடா முனிஸ். ஐயோ 2 கோல் போட்டானுங்களே. வாங்கடா பரவாயில்லடா திருப்பலாம்டா மேட்ச். வாடா வாடா வாடா. போதுமா? சூப்பரா சூப்பரா ஆட்டம்டா மாப்ள. டேய் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டா. ஏன் டிஃபென்ஸ் பண்றீங்க? குமார் இந்தா முதல்ல தண்ணி குடி. போச்சு எல்லாம் போச்சு. 1 மணி நேரமா விளையாடிட்டு இருந்தோம். இனி உள்ளே விட மாட்டானுங்க. என்னடா மறைக்கிற? என்ன மறைக்கிற? பெருசா சவால் விட்டா உட புடிட்டியா? டேய் நீங்களா ஃபுட்பால் பிளேயர்ஸா இல்ல பொறுக்கீங்களாடா? ஒவ்வொரு கேமும் விளையாடுறதே ஒழுக்கத்தை கத்துக்கத்தாண்டா. இப்படி ஓனாய் மாதிரி சண்டை போடுறதுக்கு இல்லடா. ஏய் ஒருத்தன் ஜெயிக்கிறப்ப அவன் கூட இருந்து வெற்றியை கொண்டாடுறான் பார், அவன் உண்மையா நண்பன் கிடையாதுடா. ஒருத்தன் தோத்து கீழே உளறப்ப அவனை தோல் கொடுத்து தூக்கி கொண்டாடுறான் பார், அவன் தான்டா உண்மையா நண்பன். டேய் இது வெறும் ட்ரையல் மேட்ச் தானடா, இதுக்கு எதுக்குடா அப்படி அப்செட் ஆவறீங்க? இல்ல சித்தப்பா, இந்த மேட்ச்ல இவங்க தோத்துட்டா இனிமே இந்த கிரவுண்ட்ல இவங்களால விளையாடவே முடியாது. ஆமாம் கோச், சீனியர்ஸ் போட்டு அடிச்சிட்டே இருந்தாங்க. சீனியர் டீம்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் வெளியே போகணுமா? நாங்களும் ஃபுட்பால் தானே விளையாடுறோம். வேணும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அது நீங்கள் ஜெயிச்சிங்க, இந்த கவுண்ட் போகவே வரலடா. அதான் சவால். நாம ஏன் ஒரு டீம் செட் பண்ணி டோர்னமெண்ட்டில் கலந்துக்க கூடாது? சின்ன வயசுலயே சவாலா சந்திக்கணும்னு நினைக்கிற இந்த துணிச்சல் தாண்டா இந்த நாட்டுல இருக்கிற உங்கள மாதிரி ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு தேவை. ஜிம்முக்கு போனா குட்டியாயிருவேன், நைட்ல தனியா போனா பேய் வரும், இப்படியே சொல்லி அவங்கள ஒடிச்சு வச்சிருக்காங்கடா. இந்த நாட்டுல வழிகாட்ட தாண்டா சரியான ஆளுங்க இல்ல. இனிமே உங்க கூட நான் இருக்கேன்டா. ஃபார்வர்ட் மாத்திரலாம், ஸ்டாப்பர் ஸ்ட்ராங் பண்ணிடலாம், கேமை ஃபாஸ்ட் பண்ணி ஆடுங்க. செகண்ட் ஆஃப் நம்ம கையிலடா. ரெண்டு கோல் விட்டு புடிங்கிட்டாடா இருக்கா. குட் டிஃபென்ஸ் டா பெருமாள்.
கிரவுண்டில் விளையாட விட மாட்டாங்க. பெட்டாடா கட்டுறீங்க. இனிமே உன்னையும் உன் பசங்களையும் இந்த கிரவுண்டுக்குள்ள பார்த்தேன், கையை காலை உடச்சிருவேன். வெளியே போடா. இந்த கிரவுண்ட்ல மறுபடியும் விளையாடணுங்கிற ஆசை இருக்கா? இருக்கு கோச். ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு கோச். தோல்வி தாண்டா வெற்றியோட முதல் படி. இன்னையிலேருந்து 10வது நாள் நடக்க போற SFC டோர்னமெண்ட்ல நம்ம டீம் விளையாட போகுது. நான் உங்களுக்கு கோச் பண்றேன். நாளைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் புதுசா உதிக்க போற சூரியன் மட்டும் இல்லடா, நீங்களும் தாண்டா.